أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் முல்க்ல நம்ம 2வது வசனத்தை பார்க்க போறோம். ஸோ 2வது வசனத்திற்கு ரொம்ப 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 பெரிய விளக்கம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் குறிப்புகள் எடுத்துக்கிடுங்க. நோட்டு, குர்ஆன், பென்சில் எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான், மேலும் அவன் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் மாலிக்காக இருக்கிறான். எல்லா ஆட்சி அதிகாரமும் எதுவுமே இல்லாம எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. அவனுடைய விருப்பத்தின் கொண்டுதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்றான். 2வது வசனம் நம்ம என்ன பார்த்தோம்? உங்களில் நம்ம என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைச்சிருக்கான், கொடுத்திருக்கான். எதற்காக? நம்மை சோதிப்பதற்காக. என்ன இதை செய்யணும் அப்படின்னா, அழகான அமல்கள் செய்வதற்காக. அஹ்சனுல் அமல். சரிங்களா? சாதாரணமான விஷயங்கள் செய்யாம அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற ரெஃப்ளெக்ஷன், ததப்புர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 2வது வசனத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த இதுல நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, தாவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தன்மைகளை, அவனுடைய சிஃபாத்துகளை சொல்லி நமக்கு, அவன் இப்படிப்பட்ட உயர்வான பண்பை உடையவன், அவன் இந்த தீனை என்ன முழுமைப்படுத்தி விட்டான். அப்போ அந்த தீனை எத்தி வைப்பது என்பது நம் மீதான கடமையாக இருக்கிறது, கட்டாய கடமையாக இருக்கிறது, இல்லைங்களா? அப்போ தீன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். தீன்னா என்னன்னே தெரியாம நம்ம அதை பின்பற்ற முடியுமானா முடியாது, இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நம்மளுடைய அமல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லவையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப தீனை பின்பற்றியவர்கள் நல்லதுதான் செய்யணுமானா, ஆமா, ஃபர்ஸ்ட் தீன் தெரியணும். இப்ப தீனை பின்பற்றாமல் இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்றாங்க, நல்லது செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, இல்லைங்களா? இப்போ அதனால என்ன நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, அவர்களும் செய்யறாங்க, பட் ஆனா அஹ்சனுல் ஆமலா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ என்ன நல்லது பண்ணாலும், இப்ப காஃபிர்களும் செய்வாங்க, முஸ்லிம்களும் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன நோக்கத்திற்காக செய்யறோம்? அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக செய்யணும். அல்லாஹ் எதை செய்ய சொல்லி முன்மாதிரியாக அனுப்பியிருக்காங்களோ அதை நம்ம செய்யணும். ஆனா காஃபிர்கள் நானும் நல்லது செய்யறேன்னு செய்வாங்க, ஆனா அது அவர்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த துன்யாவோட அது முடிஞ்சு வரும். சரிங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்சன், இதை மறந்துடவே கூடாது. 2 காரணம். முதல்ல என்னது, ஜின்களையும் மனிதர்களையும் அவனை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை, ஃபர்ஸ்ட். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சோதிக்கிறது, அது அஹ்சனுல் அமல் செய்வதற்கு நம்ம சோதிக்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்திருக்கான். சோ இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாவா பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? தீன் தேவை. அந்த தீனை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம தயாராகும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் தீனை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா,
வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? ஓகே, இதுதான். இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொன்னேன், என்னது, மனிதர்களையும் ஜின்களையும் உன்னை வணங்குவதற்கே அன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கல. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பண்பு, ஒரு விஷயம், அந்த கொள்கை, அதை மாத்திரம் சொல்றவங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு சொர்க்கமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு இலாஹ் அப்படிங்கிறது, அது உள்ள போனோம்னா அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டாபிக் அது. இந்த இலாஹ் என்பது என்னன்னா, இலாஹ் என்பது வணக்கத்திற்கு உரியவன், சரிங்களா? அந்த இலாஹ் அப்படிங்கிறது என்னன்னா, எதுல இருந்து வந்தது? இபாதா. இபாதத்னா என்ன? நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்கள், சரிங்களா? அப்போ இபாதத் அப்படிங்கிற இதுலயும் இலாஹ், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவை தவிர யாரும் கிடையாது. அப்ப இலாஹ் என்கின்ற அந்த வணக்கத்துக்குரியவனை அவன் நமக்கு என்னெல்லாம் கட்டளை இட்டிருக்கான் அப்படின்னா, துவா, நம்ம செய்யக்கூடிய, அவன் எது நல்லது கெட்டதுன்னு தடுத்திருக்கானோ அந்த விஷயங்களை செய்யறது, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 3 தலைப்புகளுக்கு கீழே அது வரும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம முடிஞ்சா இன்னொரு நாள் எடுக்கலாம், சரிங்களா? அந்த 3 தலைப்புகளுக்கு கீழே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எதால் அடங்கி இருக்குது அப்படின்னா இபாதத்துகளால அடங்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப துவா செய்வது என்பது ஒரு இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. தொழுகையில மாத்திரமா இல்ல, எந்த நிலையிலும் நீ நின்றுகிட்டே அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு இதை பண்ணி கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செருப்பின் வார் அருந்தால் கூட நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்ம சாதாரணமா கருதக்கூடிய விஷயத்த கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்க அப்படிங்கிறப்போ அந்த துவா என்பது ஒரு இபாதத். அதே போல நீங்க பாக்குறது ஒரு இபாதத். எதை? நீங்க தாயினுடைய முகத்தை கருணையோட பாக்குறது ஒரு இபாதத். அதே போல நீங்க வந்து காபாவை பாக்குறது ஒரு இபாதத். புரியுதுங்களா? அதே போல வந்து முத்தமிடுவது. எதை முத்தமிடுவது? ஹஜருல் அஸ்வத் கல்ல நீங்க வந்து முத்தமிடுவது என்பது நன்மையான ஒரு செயல். அப்போ பார்ப்பது, முத்தமிடுவது, அதே போல ஒரு இடத்துல போய் தங்கி இருந்தா அது ஒரு இபாதத். எது? அரஃபாத்ல, மினால, முஸ்தலிஃபால, ஹஜ்ஜினுடைய நேரத்துல நீங்க போய் தங்கி இருப்பது வந்து என்னது? ஒரு இபாதத். அப்போ இது எல்லாமே என்ன பண்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனை, துவா, இன்னொன்னு கிரியைகள், சடங்குகள், 3வது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். இந்த 3 விஷயங்களுக்குள்ள எல்லாமே இபாதத் என்பது நமக்கு என்ன பண்ணுன்னா வந்துருது. புரியுதுங்களா? அப்போ இந்த இபாதத்துகள் என்பது நம்ம எல்லா நேரம், இப்போ அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாவை வணங்குவதற்கே அன்றி படைக்கல. அப்போ 24 மணி நேரம் நம்மால நன்மை செய்து கொண்டே இருக்க முடியுமா? சாத்தியமா? இப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள், அப்ப அல்லாஹ்வினுடைய வசனம் வந்து இது வந்து முரண்படுதே அப்படின்னு பார்த்தா, அதுல அல்லாஹ்வினுடைய வசனம் முரண்படவில்லை, நம்மளுடைய புரிதல் என்பதுதான் அதில் தவறாக இருக்கிறது. அப்போ நம்மளால 24 மணி நேரமும் நம்மளால இபாதத் பண்ண முடியுமானா முடியும். எப்படி? நீ வந்து படுத்துட்டே இருக்கிறப்போ கூட துவா செய்றியா? அது ஒரு இபாதத். அதே போல நம்ம வந்து ஒரு விஷயத்த போய் பாக்குறோமா? இபாதத். குர்பானி, ஹஜ், சதகா, அதுக்கப்புறம் ஜகாத், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு இபாதத். அப்போ இத மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க சொல்லு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? டிராவல் பண்ணி போறோம், பயணம் செய்யறோம். பயணம் செஞ்சு போறதையும் இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எப்படி? மஸ்ஜிதுல் ஹரம நோக்கி நம்ம கிளம்பி போனோம் அப்படின்னா அந்த போகக்கூடிய வழியெல்லாம் நமக்கு நன்மை. மஸ்ஜிதுல் நபவிக்கு போனா நன்மை, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனா நன்மை. சோ இந்த 3 விஷயங்களை தவிர மத்ததுக்கு போறது எல்லாம் என்ன? நன்மை கிடையாது. அப்போ அதே போல பாக்குறது 3 விஷயம். காபாவை பார்த்தா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை, தாயினுடைய முகத்தை கருணையோட பார்த்தா நன்மை. முத்தமிடுவது நான் சொன்ன மாதிரி குர்ஆன், ஹஜருல் அஸ்வத்கள்ல முத்தமிட்டா இபாதத். அதே போல தூய்மையா இருப்பது என்பது ஒரு இபாதத். ஜனாபத் குளிப்பு என்பது ஒரு இபாதத். ஜம்சம் தண்ணீரை குடிப்பதும் குளிப்பதும் ஒரு இபாதத். அதே போல முன்னோக்கி நம்ம நிக்கிறோம், சும்மா காபாவை முன்னோக்கி நான் நிக்கிறேன் அப்படின்னாலே அது ஒரு இபாதத். சாப்பிடுறப்ப சஹருக்கு சாப்பிடுற விஷயம் ஒரு இபாதத். அதே போல சாப்பிடாம இருக்கிறது ஒரு இபாதத். புரியுதுங்களா? அதே போல இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுறது என்னன்னா அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்த வழி ஒரு பக்கம், அதே போல நம்மளுடைய மன விருப்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு வழி. அப்ப நம்ம ஜன்னாவா ஜஹன்னமா எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிகிறதா? அப்போ நம்மனால 24 மணி நேரமும் இபாதத் செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி? நம்ம இப்ப தூங்குறோம் அப்படின்னா எந்த ஒரு ஹராமான விஷயமும் செய்யாம அல்லாஹ் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அருளாகிய
அந்த உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம பண்ணோம் நல்ல முறையில அப்படின்னா இபாதத், நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நைட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தபடி துவாக்கள்லாம் ஓதி, அதுக்கார ஓதி, சூரத்துல் பக்ரால இருக்கக்கூடிய கடைசி வசனங்களை ஓதி, அதே போல சயீதுல் இஸ்திக்ஃபார் ஓதி, ஆயத்துல் குர்சி ஓதி, அதுக்கப்புறம் சூரத்துல் முல்க் ஓதி, சூரத்துல் சஜ்தா ஓதி, அதுக்கப்புறம் ஃபலக் நாஸ் முஅவ்விதத்தன் ஓதி, இதெல்லாம் ஓதிட்டு திக்ர் பண்ணி உது செஞ்சுட்டு படுத்தோம் அப்படின்னா இபாதத். புரிகிறதா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை வணங்குவதற்கு அன்றி உங்களை படைக்கல அப்படின்னா நம்மளால எல்லா நிலைகளிலுமே அல்லாவை வணங்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி? அவனும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நமக்கு கற்றுத்தந்தபடி நம்ம நடந்தோம் என்றால் நம்மளால பண்ண முடியும். புரிகிறதா? அப்போ என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வினுடைய வசனம் முரண்படவில்லை, நம்மளுடைய புரிதல் என்பதுதான் இங்க முரண்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குர்ஆன்ல சூரத்து துகான் அதுல 38, 39வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் ஏன்னா அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் என்ன பண்ணல, ஒரு ஹக்கோட ஒரு உண்மையோட அன்றி வேற எதற்காகவும் படைக்கல. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த படைச்சிருக்கான் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? எல்லாத்துக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல 2 விஷயம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு, மரணம், வாழ்வு. இப்ப இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு முடிவே இல்லாத ஒரு தொடர் கிடையாது. சரிங்களா? அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அப்போ இதை விட்டு இந்த வாழ்வு இன்னொரு நாள என்னது எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எது? மரணத்தினால. இப்ப இரவு வருது, எப்படி பகல் அதுக்கப்புறம் மாறுது, அத மாதிரி இந்த துன்யா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமானது கிடையாது. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இதை எதற்கு இவ்வளவு நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம பேசுற பேச்சு, நட, உட எல்லாமே நான் இங்கேயே இருந்துட போறேன் நிரந்தரமாக அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு துணி தான் நம்ம கிட்ட இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்வு என்பது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டத்துல நம்ம நினைவு கொள்ள வேண்டும். சோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், தீன் என்றால் என்ன என்பதை கற்று நம்ம எல்லாம் ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ முடிந்தவரை அதற்காக நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் ஜன்னாவிற்கு அல்லாவிற்கு பிடித்தவர்களாக அனுப்பப்படுவோம். சரிங்களா? சூரத்துல் இன்சான்ல 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் என்ன, நிச்சயமாக மனிதர்களை ஒரு துளி இந்திரிய நீரில் இருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். எதற்கு? நம்மை சோதிப்பதற்கு. அப்போ நமக்கு என்ன கொடுக்கறான்? கேட்கும் திறனையும் பார்க்கக்கூடிய திறனையும் ஒரு காரணத்திற்காக கொடுக்கறான். இப்போ ஒண்ணுமே இல்லாம கொடுக்கல. நம்ம நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஃபிர்கள் கூட பாத்தீங்கன்னாங்க ஒரு கோலோட வாழ்றாங்க. என்னப்பா உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பா படிச்சு கலெக்டர் ஆகி, இல்ல நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், நான் இவ்வளவு வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சிருக்கான் அவன். அவன் வாழ்க்கையில உண்மை எது அப்படிங்கிறது தெரியாமலே அவன் ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லா விஷயங்களும் தெரிந்த முஸ்லிம்களாக மோமீன்களாக நாம இருக்கக்கூடியவங்க என்ன நோக்கத்திற்காக போயிட்டு இருக்கோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இங்க இருக்குது இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் சொல்றான், உன்னை ஒரு துளி இந்திரிய நீர் அதை சொல்றான். அல்லாஹ் சிறந்த படைப்பு மனுஷனா அப்படிங்கறத சொல்லிட்டு அதே நிலையில யார கீழ்நிலையில அப்படின்னு சொல்றானா, அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யாதவர்களை கீழ்நிலையாவும் சொல்றான். சரிங்களா? அப்ப நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்கள்ல மற்ற உயிரினங்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை ரொம்ப வித்தியாசமான டிஃபரெண்டா படைச்சிருக்கான் இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய உடல் அமைப்புல இருந்து எல்லாமே மற்ற உயிரினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிகவும் மாறுபட்டதாகவே இருக்குது. ஆனா எல்லா உயிரினங்களை விடவும் மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுத்திருக்கான். அதோட வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? மனுஷன் தன்னுடைய ஃப்ரீ வில் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வசனம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நான். மாஷா அல்லாஹ், எக்ஸலன்ட். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. 2 பாதங்களை கொடுத்து அல்லாஹ் ஃப்ரீ வில் கொடுத்துட்டான். நீ தேர்ந்தெடுத்துக்கோ, நீ தேர்ந்தெடுப்பதின் படிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அந்த வழியை காண்பித்து கொடுப்பான். சரிங்களா? சோ அல்லாஹ் நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறான். ஹி இஸ் செக்கிங் ஆன் அஸ் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல. அப்போ யார் சிறந்த அமல்களை செய்றீங்க,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே வஹுவல் அஸீஸுல் கஃபூர், ரெண்டு பண்புகள் அல்லாஹ்வினுடையது குறிக்கப்பட்டிருக்கு. குறிச்சு வச்சுக்கிடுங்க சிஸ்டர். அசீஸ் ஒன்று, கஃபூர் இன்னொன்று. சரிங்களா? அசீஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைட்டி, ரொம்ப பெரிய ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எதுக்கு அசீஸ் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரெண்டு தன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அசீஸ், கஃபூர். அசீஸ் என்பது என்னன்னா, இஸ் மைட்டி, அவன் அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். எதுல? ஒரு மனிதனை தண்டிப்பதில் அவன் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க இங்க? இதுக்கு முன்னாடி அஹ்சனுல் அமல், நீங்க செய்யுங்க, உங்களை சோதிக்கிறதுக்காக நான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அசீஸா இருக்கிறான். நீ அந்த அஹ்சனுல் அமலை செய்யல அப்படின்னா உன்னை தண்டிப்பதில் நான் மிகவும் ரொம்ப பெரியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து இதை செய்யி, இது வழின்னு எல்லாத்தையும் கையை காமிச்சு கொடுத்து கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்துட்டு இது நீ செய்யல, உன்னை தண்டிப்பதில் நான் மிகவும் வல்லமை மிக்கவனாக இருக்கிறேன். அந்த வார்த்தை கேட்டாலே நமக்கெல்லாம் உள்ள நடுங்குது. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஒரு கோபமே நம்மளை அழித்து பொசுக்கி விடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவன் நீ தண்டிப்பேங்கிற அந்த ஒரு ஒரு வார்னிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அது அதை நம்மளால சகித்து கொள்ளவே முடியாத ஒரு பயங்கரமான வேதனை. சரிங்களா? இப்போ யார் அஹ்சனுல் அமல் செய்யவில்லையோ, நீங்கள் இந்த ஜன்னாவிற்கும் நுழையக்கூடிய தகுதி உள்ளவர்கள் என்பதை நீங்க நிரூபிக்கல அப்படின்னா, நான் அசீஸா இருக்கேன், எப்படி உங்களை தண்டிப்பதில் நான் மிகவும் வல்லமை மிக்கவனாக இருக்கிறேன். எனக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை என்றால், நான் உங்களை எதற்காக படைத்திருக்கிறேனோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால், உங்களை தண்டிப்பதில் நான் மிகவும் வல்லமை மிக்கவனாக இருக்கிறேன். இதுல இருந்து தப்பிக்க முடியுமாங்க? முடியவே முடியாது. சில பேர் நினைக்கலாம், ரொம்ப நிறைய படிச்சவங்க அந்த முக்தி நிலை அடைன்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ ரொம்ப படிச்சு அல்லாஹ் என்ன இப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னு ஒரு பயநிலைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே ஒருத்தவங்கள சொல்லியிருப்பேன். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க, அவங்க அந்த பட்டம் எல்லாம் வாங்குவாங்கல்ல, 3 வருஷம் 5 வருஷம்னு ஓதி, அந்த மாதிரி இல்ல 3 வருஷம் படிச்சுட்டு கம்ப்ளீட்டா தலையில கூட அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹிஜாப் இருக்காது, தொழுகை இருக்காது. ஆனா கேட்டா, ஐயோ அதெல்லாம் நம்ம டீப்பா உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் மண்டை காலி ஆயிரும், அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கை லைஃப எந்த ஒரு பாவமும் செய்யாம போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். அது என்ன அப்படின்னா, அது ஷைத்தானுடைய அந்த வழிகாட்டுதல் படி அவங்க போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், என்ன சொல்றான்? அசீஸ், வல்லமை மிக்கவன், இதுல தண்டிக்கிறது இல்ல, தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டு ஓடவே முடியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதே நேரத்தில் அவன் கஃபூராகவும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாவே எல்லா புகழிற்கும் தகுதியானவன். அவன் மன்னிப்பதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான். அவன் மன்னிப்பதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான், இல்லைங்களா? இப்ப யார் பாவம் செய்தாலும், அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாரு ரொம்ப ரொம்ப அதிகமான சொர்க்கவாசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்தவர்கள். எப்படி? பாவம் செய்த பிறகு தன்னுடைய பாவத்திற்காக அல்லாவிடம் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான். பாவமே செய்யாம யாராவது இருக்காங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லாரும் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்வினுடைய வசனங்களை படிக்கும் பொழுது நம்முள் மாற்றம் ஏற்பட்டு வருது பாத்தீங்களா? அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு நாள் போனது போகட்டுங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, 30 வருஷம் 40 வருஷம் நான் தொலைவே இல்லை, விட்டுருங்க. பாவ மன்னிப்பு கேட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லாஹ் அதை விரும்புறான். அது அல்லாஹ் நேசிக்க கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை தரான். புரியுதுங்களா? எங்க அம்மா என்ன இப்படி வழக்குல தொழுக கூடிய, விட்டுருங்க, திருப்பி இன்னில இருந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லாஹ் அதையும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் விரும்புறான். இவ்வளவு வருஷம் போனது போகட்டும், அதை பின்னாடி திரும்பி பார்க்காம வரக்கூடிய நாட்களை பாருங்க. சோ கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பதில் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக அவனிடம் நம்ம என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன் பீங்ஸ், மனித இனம் தான்ல. சரிங்களா? சோ அவன் அசீஸாக இருந்தாலும் அவன் கஃபூராகவும் இருக்கிறான். அசீஸை விட கஃபூர் என்பது இங்க ரொம்ப நமக்கு காட்டுது. சோ இந்த 2 பேர்களை குறிச்சு வச்சுங்க. சோ வெற்றிக்கு என்னங்க ஒரு சாவி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஹ்சனுல் அமல். அஹ்சனுல் அமல் அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றிக்கு சாவி. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஹசன் அப்படின்னு சும்மா சாதாரணமா குட். ஹசன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா நல்ல, குட் அப்படின்னு சொல்லலாம், அதுதான். ஆனா இந்த இடத்துல அஹ்சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பெஸ்ட், எக்ஸலண்ட்.
சரிங்களா? அப்போ நல்லது செய்யுங்க கூட சொல்லல, ரொம்ப சிறந்ததா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான சுப்ஹானஹு அமல். வ தஆலா சொல்லியிருக்கான். அழகான அமல். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அதாவது குவான்டிட்டி, குவான்டிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா அதிக அளவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொழறீங்க, நான் வந்து நஃபில் தொழுதேன், சுன்னத் தொழுதேன், ஃபர்து தொழுதேன் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசல. சதகா கொடுத்தீங்களா, நான் லட்சம் கொடுத்தேன், 1000 கொடுத்தேன், அதை பத்தி பேசல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குவாலிட்டியை பத்தி பேசுறான், தன்மையை பத்தி பேசுகிறான். 4 ரக்காயத்து ஃபர்து தொழுதாலும் 2 ரக்காயத்து ஃபர்து தொழுதாலும் தொழக்கூடிய அந்த இதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது, குவாலிட்டி தான் அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான். அஹ்ஸனுல் அமல் அப்படிங்கிறது குவாலிட்டி, குவான்டிட்டி கிடையாது. நீ நிறைய நான் செய்வேன், நான் நிறைய நோன்பு வைப்பேன், நான் நிறைய நான் சதக்கா பண்ணுவேன், நான் நிறைய வந்து தொழுவேன், முக்கியம் கிடையாது. கட 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 கடன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீ 50 ரக்காயத்து கூட தொழுதாலும் 2 ரக்காயத்து தொழக்கூடியதுல நம்மளுடைய அந்த தன்மை, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்குறான். அதுதான் அஹ்சன், அதுதான் வந்து அஹ்சன். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு, நம்ம சாப்பிடுறோம், குடிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தபடி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒரே கல்பா மூச்சு கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சோம் அப்படின்னா அது அஹ்சனுல் அமலா கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா அது எப்படி அஹ்சனுல் அமலா மாறும்? அதை வந்து பிஸ்மில்லா சொல்லி குடிச்சிட்டு உட்கார்ந்த நிலையில 3 மடக்குகள் மூச்சை வந்து அந்த குடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள்ள விடாம முதல் மடக்கு, 2வது மடக்கு, 3வது மடக்கு, 3 சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த முறை. அதுக்கப்புறம் அல்லாஹ்வை புகழ்வது. அப்போ அது அந்த அமல் அழகானதா, அழகானது. சோ இத மாதிரி நிறைய லெவல்ஸ், நிறைய படித்தரங்கள் வந்து இருக்கிறது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுன்னாவினுடைய அந்த இதை பின்பற்ற போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்றோம் அப்படின்னா அல்லாவிற்கு நம்ம பிடித்தவர்களாக நம்ம மாறுகிறோம். அல்லாஹ் நம்மளோட கணக்குல எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லாவினுடைய பார்வை நம்மள மேல விழுந்துருச்சு, அவனை நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்மளோட இதை வந்து அதிகமா கூட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்போ அமல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நிக்கிறியா அமல், யோசிக்கிறியா அமல், பேசுறியா அமல், இல்ல பஸ் ஸ்டாப்ல நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா பஸ்ஸுக்காக, அதுவும் ஒரு அமல். அதே போல வந்து ஏதோ ஒண்ணு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா அமல். நல்லதா டவுன்லோட் பண்ணா நன்மை, இதே இது கெட்டதா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா கெட்டது. அப்போ நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்துமே என்னது அமல். அதே போல தர்க்க அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை விடுறது. அல்லாஹ்க்காக நான் இதை செய்யலப்பா, அதை நான் விட்டுறேன்ப்பா, நான் இனிமேல் இதை பேச மாட்டேன்ப்பா, நான் இது மேல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரக்க அப்படின்னா ஒரு விஷயத்தை விடுவது என்பதும் அமல். புரிகிறதா? செய்வது என்பதும் அமல், ஒரு விஷயத்தை அல்லாவிற்காக விடுவது என்பதும் அமல். அப்போ எல்லாமே அதை அஹ்சனாக எப்படி மாத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயமாக இங்க இருக்குது. இதுதான் பிளானிங். இப்ப இந்த வசனத்தின் மூலமா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பிளான் பண்ண போறோம். ஓகே, நான் வந்து எனக்கு இந்த மாதிரி அஹ்சனுல் அமல் செய்வதற்கு நான் வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு தேவையில்லாத விஷயம் யோசிக்க போறோம் இன்னைக்கு உட்காந்து. எல்லாருக்குமே உள்ள ஹோம்ஒர்க்கு வீட்டுல போய், ஓகே நான் வந்து இதெல்லாம் செய்யறேன், நான் தொழுதுட்டு இருக்கேன், நான் வருஷம் வருஷம் இப்படி ஜக்காத்து கொடுக்குறேன், ஒரு நோட்ல எடுத்து எழுதுங்க. தொழுகை, அதுக்கப்புறம் ஜக்காத், அதுக்கப்புறம் சதக்கா எழுதுங்க. அதே போல இதெல்லாம் எழுதிட்டு வரிசையா ஹஜ் பண்ணிருக்கீங்களா, ஓகே அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுக்கப்புறம் திக்ர், இந்த மாதிரி வந்து ஒரு 10 விஷயத்தை எடுத்து எழுதுங்க. எடுத்துட்டு தொழுகை ஒன்ன மாத்திரம் இப்ப கொண்டு வருவோம். நம்ம தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றோம், இந்த உட்கார்ந்து கனவு கண்டுகிட்டு தேவையில்லாத அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படி அஹ்சனா நம்ம மாறணும், எக்ஸலண்டா ரொம்ப சிறந்தவங்களா எப்படி மாறணும். ஓகே, நம்மளோட பேச்சுல நம்ம என்னென்னத்தை குறைக்கணும், அதே மாதிரி எழுதிக்கோங்க நம்மளுடைய பேச்சு, ஸ்பீச் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம், உங்களுடைய நேரம் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. என்னோட நேரத்தை நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த எழுதுன அந்த இது பக்கத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் அதை நீங்க வந்து கண்காணிங்க. எப்படி பக்கத்துல ஓகே நேரம் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, நான் இன்னைக்கு காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எல்லாருக்கிட்டையும் சொந்த பந்தங்கள்ட்ட பேசுறோமா, ஓகே எவ்வளவு நேரம் பேசுறீங்கிறத நோட் பண்ணுங்க. அதுல தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவு பேசுறீங்கிறத நோட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அஹ்சனுல் அமல், அல்லாஹ்வினுடைய பார்வையில நேசிக்கப்படக்கூடியவர்களாக சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த நேரத்தை நான் அஹ்சனுல் அமலா மாத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்ணாங்க, அப்போ அந்த விஷயத்தை என்று கொண்டு வாங்க. தொழுகை தொழறீங்க சரிங்களா, அப்போ அதை வந்து எப்படி பண்ணணும், சதக்கா கொடுக்குறீங்க,
இதை வந்து எப்படி பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சதக்கா பண்ணுவாங்களாம். அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அதுல வாசனை திரவம் பெர்ஃப்யூம் வந்து தடவி கொடுப்பாங்களாம். ஏன்னா அது ஒரு சிறந்த அமல். ஏன்னா அது வந்து அஹ்சன், எக்ஸலண்ட் இல்லைங்களா? அது மச் பெட்டர் இல்லைங்களா? அதை தான் சொல்றாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு சதக்கா கொடுக்குறோங்கிற எண்ணம் வந்து ஓகே, அவங்களுக்கு உதவி செய்யறோம், அவங்களை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதுங்கிறது ஒன்று. ஆனால் அது சிறந்த அமலாக இருக்கிறதுனால சுப்ஹானல்லாஹ், அதில் வாசனை திரவியம் தடவி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதக்காவை கொடுப்பாங்களாம். ஒருத்தவங்கள நம்ம பாக்குறோம், ஒருத்தவங்க நம்மளை பாக்குறாங்க, மூஞ்சியை திருப்பிட்டு போறது வந்து அஹ்சன் அமலா கிடையாது. அவங்கள பார்த்து புன்னகை செய்றீங்க. சிரிப்பது என்பது ஒரு சதக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வழிமுறை. சிரிக்கிறியா? இபாதத், ஒரு நன்மை, அஹ்சனுல் அமல். அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சலாம் சொல்றீங்களா, நல்ல முறையில சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க சூரத்து நிசால சொல்லி காமிச்சிருக்கான். சலாம் ஒருத்தவங்க சொன்னானா நீ கட்டாயமா திருப்பி சொல்லணும். இட்ஸ் ஆப்ளிகேட்டரி, இட்ஸ் வாஜிப். வந்து நீங்க என்ன பண்ணணும், கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நடந்து போறீங்களா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. மென்மையை கடைபிடிங்கள், தட்டி தட்டி நடக்காதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். நடக்கிறது கூட ஒரு நன்மைங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு இபாதத்துங்க. அந்த இபாதத்தை அஹ்சனுல் அமலா எப்படி மாத்தலாம்? அடுத்தவங்களை பாக்குறப்ப அவங்கள பார்த்து புன்னகைங்க, சிரிங்க, உங்களுடைய பாடி ஜெஸ்டரை அதாவது ரொம்ப அப்படி பணி உள்ளவர்களா காட்டுங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம். நம்ம இந்த காரணத்திற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கோங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நம்ம நன்மைக்காக தான் சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்து குடிச்சா நல்லது, நோய் இருக்காது. பிஸ்மில்லா சொன்னா அல்லாஹ்வோட இதை வந்து நம்ம ஆரம்பிப்போம், நன்மை இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மௌத்த சில பேர் கேட்போங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா, அல்லாஹ் என்ன மரணிக்க செஞ்சிரு, எனக்கு மௌத்த குரு அல்லான்னு கேட்பான். ஆனா அல்லாஹ் அதை கேட்க கூடாதுன்னு தடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஏங்க? எதற்காக? நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரணிச்சிட்டோம், இறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே முடிஞ்சு போச்சுங்க. நன்மை அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது 3 விஷயங்களை தவிர, நம்ம கொடுத்த சதக்கா, நம்ம பிள்ளைங்க நமக்கு, அது வேற. பட் ஆனா நீ உயிரோட இருந்த அப்படின்னா, நீங்க நான் வந்து சொல்ற ஒரு பயான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி உட்கார்ந்து குடிக்கிறேன்ப்பா, நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஏங்க மரணத்தை தேடி போகணும்? நம்ம இருக்கிற வரைக்கும் நன்மைகள் வந்து செஞ்சாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், பேசினாலும் நன்மை எழுதப்பட்டே கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? அப்ப ஏன் நம்ம மரணத்தை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சோ நேரத்தை வீணடிக்க வேணாம். தேவையில்லாம போட்டு நான் என்ன ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். முதல்ல எல்லாம் வந்து நான் இங்க அப்ராட்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தனிமையா ஒரு உணர்வு இருக்கும். நிறைய போன் போட்டு பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, எல்லாருக்கிட்டையும் போன் போட்டு பேசிட்டே இருப்பேன் நானு. இப்ப என்ன ஆச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வந்து அந்த பேசுற சர்க்கிள்ல இருந்து குறைச்சிட்டா. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கிட்ட கூட இப்ப நான் பேசுறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் தினமும் கேட்பாங்க, யார்கிட்டயாவது பேசுனீங்களா? இல்லைங்க, நான் யார்கிட்டயும் பேசல. ஒரு 2, 3 மாசமா கேட்டுட்டே இருக்கிறாங்க, யார்கிட்டயாவது பேசுனீங்களா? நான் பேசுறது வந்து ஒன்ஸ் இன் அ வைல். அப்படின்னா இப்போ நேத்து ஒரு 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 ஃபோன் கால் பேசியிருப்பேன் ரொம்ப மாசத்துக்கு பிறகு. என்ன அப்படின்னா, நான் ஏன் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை கொண்டு வரதுனால என்ன பிரிச்சுட்டான். அதுக்காக எல்லாத்த விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் அப்படிங்கிறது கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய நேரத்தை நம்ம அஹ்சனுல் அமல் செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும், ஹதீத் படிக்கணும், இந்த கோர்ஸ் பண்ணணும், தஜ்வீத் பண்ணணும், அது பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் பாக்குறான். சோ நேரம் உனக்கு இது தேவையா, அதுல பரக்கத்தை ஏற்படுத்தணும்னா இந்த தேவையில்லாத பேச்சுக்கள்ல இருந்து நம்மளை கட் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளை பிரிச்சுட்டான் அல்லாஹ், நம்ம தனிமையா இருக்கிறோம், அவங்க கூட தொடர்பு படுறதுக்கு நம்மளை தனிமையாகிட்டோம்னா அது நமக்கு ஆகச்சிறந்த ஒரு அருள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சுகள் பேசுவதை விட்டு நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே அதிகமான நன்மைகள் நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ சலாம், ஒருத்தவங்களுக்கு சலாம் சொன்னது அஹ்சனுல் அமல். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நிறைய பேர் முஸ்லிம்களா இருக்கிறாங்க, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஆனா எல்லாரும் உட்கார்ந்து பயான் கேட்டு இதப்படி என்னோட வாழ்க்கையை நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி யாராவது பிளான் போடுறாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இப்ப கையில நீங்க வச்சு எழுதிட்டு இருக்க மாதிரி நோட்ல, ஓகே இதெல்லாம் நான் என்னோட வாழ்க்கையில இருந்து மாத்த போறேன், அஹ்சனுல் அமலா மாத்த போறேன்னு பேனா வச்சு எழுதிட்டு இருக்காங்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான காரணமே நம்முள் மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எல்லாரும் தயாராயிட்டீங்க. ஓட்டப்பந்தய களத்துல நிக்கிறீங்க, அவனுடைய பாதையை நோக்கி ஓடுவதற்காக, அவனை நோக்கி ஓடுவதற்காக இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபூராக அவர்கள் அனைவரையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? அடுத்தவங்களோட மிஸ்டேக்ஸ பாக்குறத விடுங்க, தூண்டி தூண்டி துருவுறத விடுங்க.
நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத மாத்திரம் பார்த்தாலே போதுங்க. அந்த பழக்கம் நமக்கு கேக்குறப்ப இருக்கு. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, இவங்க தேவையில்லைங்க. நம்மள பாக்குறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அவன் அசீஸாக இருக்கிறான் தண்டிப்பதில், கஃபூராக இருக்கிறான். அதைவிட அவனை நோக்கி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ நான் முஸ்லிம்கே ஒரு பர்பஸ் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. முஸ்லிம்களா என்ன பர்பஸ்ன்னு அல்லாஹ் கொடுத்துட்டான் கையில. அதுக்கப்புறமும் நம்ம பிளான் பண்ணலன்னா எப்படிங்க? சோ முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தெரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த இபாதத் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டாளர்களாக நம்ம ஆக முடியும். அதன் பிறகுதான் அப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத பி கலிமாத்திஹி வ குதுபிஹி. முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அஹ்சான் எப்படி வரும், பிறகு எங்க இருந்து வரும்? முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சதகத பி கலிமாத்திஹி வ குதுபிஹி. அப்போ நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய நோக்கம், குறிக்கோள் எதுவாக இருக்கணும்? நான் முதல்ல கத்துக்கிடணும். இன்னைக்கு என்ன கத்துக்கிடணும்? இன்னைக்கு இந்த போட்ட பிளான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படி சாப்பிடணுங்கிற முறை கூட தெரியாம யாரும் இருக்க மாட்டோம் இல்லைங்களா? எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தூங்கணும், தூங்குறது எப்படி தூங்கணும், பெட்டை 3 தடவை தட்டணும், சுண்ணாவன முறையில வலது பக்கம் படுங்க, வலது பக்கம் படுங்க, உது பண்ணுங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஓதுங்க, எல்லாம் தெரியும். இதுவே அசல் அமலுங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா இதெல்லாம் நம்ம போறோம், சும்மா போறோம் அப்படிலாம் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் இனிமேலு நுணுக்கமாக இதை பின்பற்றக்கூடியவங்களா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் ஆவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஹதீத்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ்வினுடைய அடிமைகளாகிய முதலாவனும் சரி, கடைசியாக இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும், ஜின்கள், அது மாத்திரம் இல்லாம உங்கள மிகவும் சிறந்த பயபக்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய முல்கில் நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு துளியை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. அதே போல உங்களுடைய முதல்ல இருந்து கடைசியானவனும் ஜின்களும் மனித இனமும் ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடிய இனங்களும் சேர்ந்தும் அல்லாஹ்வினுடைய முல்கில எதையாவது ஒண்ணு நீங்க குறைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா வியதிகில் முல்க், அது அவனுடைய கையில், அவனுடைய பொறுப்பில் இருக்கிறது. வஹ்வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்தையும் எல்லாத்த பரிபக்குவப்படுத்தி பார்க்கக்கூடிய வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். சோ பியதிகில் முல்க், அவனுடைய கை இங்க நமக்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய வலது கை இன்ன யமீன் அல்லாஹி மல்ஆ, அவனுடைய வலது கை நிரம்பியதாக இருக்கிறது. அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கண்டினியூஸ்லி ஸ்பெண்டிங் டே அண்ட் நைட். கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கான். வானத்தை இது பண்றதுல இருந்து, மழையில இருந்து, காத்துல இருந்து, தண்ணியில இருந்து, சாப்பாடுல இருந்து, குழந்தைங்கல இருந்து எல்லாமே அவனோட முல்குல இருந்து அவன் தான் கொடுத்துட்டே இருக்க. ரிஸ்க் கிவிங் 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 கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட முல்குல இருந்து ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிச்சா அப்படின்னா ஒரு துளி கூட குறையாது. சுப்ஹானல்லாஹ். நான் இன்னைக்கு 1,00,000 ரூபாய் வச்சு அதுல ஒருத்தவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட 10,000 ரூபாய் குறைஞ்சிச்சுங்க. 90,000 ரூபாய் தான். ஆனா அல்லாஹ்வினுடைய முல்க் என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலையில இருக்கு. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தையும் பூமியையும் படைச்சிட்டான். அப்ப நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் 1400 வருடங்கள்ங்கிறது குர்ஆன். அதற்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுல இருந்து கணக்கெடுத்து பாருங்க நீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துல இருந்து மழை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே போல பனி பெய்து கொண்டே இருக்கிறது. அதே போல பனிக்கட்டி மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எப்போ எவ்வளவு உள்ளது நம்ம எவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்போம். ஏதாவது ஒண்ணு இன்ன வரைக்கும் குறைஞ்சிருச்சு. நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா, அப்பா என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருந்துச்சு, கொடுத்துட்டேன், என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கிட்ட அந்த மாதிரி நிலை இருக்க கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுடைய வலது கரம் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்ன யமீன் அல்லாஹி மல்ஆ. அதில் எந்த ஒரு இதுவும் அவன் கொடுக்கறதுனால குறைஞ்சிடவே போறது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதுதான் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அவனை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம மூளையில இருக்கிறதுக்கு மேல கற்பனைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் நம் வல்லமை மிக்கவன். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அரஃபாத் நாளில் கேட்கக்கூடிய துவா என்ன துவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அரஃபாத் நாள்ல அதிகமாக சொல்லக்கூடிய துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து பியதிஹி கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா நன்மைகளும் அவனுடைய கையில் இருக்கிறது. எல்லாத்தையும் செய்வதற்கு வல்லமை பெற்றவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான்.
ஒரு நாளைக்கு இது 100 முறை ஓதக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் எழுதப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹி கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்களை போய் பார்க்க போறப்போ ருக்கியா பண்ணுவாங்க. என்ன? இம்சாஹில் பரப்பனாஸ் பியதிஹ ஷிஃபா. அல்லாஹ்வினுடைய கை என்பது ஷிஃபா, நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது. சோ அவனே எல்லாத்தையும் எதுல கொடுக்குறான்? அவன் கையில இருந்து. அவனுடைய இது வந்து ஷிஃபா என்பது அவனோட கையில தான் இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நம்ம அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வல்லதி நப்சி எதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, ஒன் ஹூஸ் ஹேண்ட் மை சோல் இஸ் ஹோல். அவங்க அடிக்கடி சொல்றது எவனுடைய கையில். இப்ப அல்லாஹ்வினுடைய கையில் யாரோட உயிர் இருக்கு? எல்லாரோட உயிர் இருக்கப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சரிங்களா? சோ அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத. இப்போ அஹ்சனுல் அமல் செய்வதற்காக நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்தான். இப்போ இந்த இடத்துல வாழ்வு மரணம்னு ஒண்ணு பார்த்தோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு மரணம். அதுக்கு வந்து அல்லாஹ் யார் இருக்கான்? மரணிக்க கூடியவனாக இருக்கிறான். முஹி. எழுதிக்கோங்க பேர், முஹி. இங்கிலீஷ்ல வந்து நான் எழுதியிருக்கேன் MUHYIன்னு போட்டிருக்கேன். நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க முஹி. அவன் என்ன பண்றான்? மரணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து வந்து அதாவது வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஹயாத், வாழ்க்கை. அது பாத்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து முமீத். முமீத் MUMEETH. சரிங்களா? முமீத் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? முஹி வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். முமீத் அப்படின்னா மரணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஷிஃபாத்துகள்ல வரும். சரிங்களா? அதற்காக நீங்க எழுதுங்க. இப்ப லாஸ்ட்ல இதை முடிச்சதுக்கு பிறகு நான் அந்த எழுதின துவாக்கள் யாராவது 3 பேர் வாசிச்சுக்காங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய பலவீனத்தை கொடுக்குறான். பலவீனமாவும் சில சமயம் ஆகும். நல்லா தொழுது ஓதிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா சில சமயம், இல்லப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு உடம்பு முடியல. பலவீனம் வரும் தானே மனிதர்களுக்கு எல்லாம். ஒரு உள்ள விஷயம் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் இல்லைங்களா? அதே போல நமக்கு ஆசைகளும் இருக்கும். அதே போல நமக்கு வந்து என்னன்னா டெம்டேஷன், அந்த தூண்டுதலும் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நல்ல ஸ்ட்ரென்த்த உள்ள நல்லா பலத்தையும் கொடுத்திருக்கான், பலவீனத்தையும் கொடுத்திருக்கான், ஆசைகளையும் கொடுத்திருக்கான், ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறமைகளையும் கொடுத்திருக்கான். அப்ப இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் எதற்கு அப்படின்னா அஹ்சனுல் அமல். சும்மா வந்து எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு போற எல்லாத்துக்கும் புக்கையும் கையில கொடுத்து போய் பார்த்து எழுதுங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு இது இருக்குதாங்க? பயன் இருக்கா? அதுல ஏதாவது கிடையாது. அப்போ அந்த இதை கொடுத்துட்டு புக்கை பார்க்காம நீ என்ன படிச்சிருக்கேங்கிறத எழுதுறது தானே. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இதையும் கொடுப்பான், நன்மையும் கொடுக்குறேன், அதோட சேர்ந்து இந்த பலவீனத்தையும் கொடுக்குறேன். அதுல நீ எப்படி பண்ற? இப்ப எல்லாரும் கேட்கிற எல்லாருமே போய் நான் கொடுத்த பிளான பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது, முடியாது. ஏன்னா சில பேர் ரொம்ப இல்லப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குழந்தைங்களை பார்க்கணும், ஃபேமிலி இருக்கு, நிறைய வேலை இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய பலவீனத்தின் காரணத்தினால பண்ண முடியாது இல்லைங்களா? யாருனால பண்ண முடியும் அப்படின்னா பலம் உள்ளவர்கள். அப்ப அல்லாஹ் அந்த பலவீனத்தையும் நம்மளை சோதிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கான். நீங்க நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோம்ல, இல்லப்பா அவங்க இல்ல, இவங்க இல்ல, இவங்க வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்துட்டாங்க. சோ இதுவும் ஒரு சோதனை. அதுல நீ எப்படி பண்ற அஹ்சன் அமல் அப்படிங்கறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? நம்மள சோதிக்கிறான். அப்போ நம்ம இந்த நிலையிலையும் நம்மளுடைய ஆசைகளின்படி நம்ம போகாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? இப்போ இது எல்லாமே நம்ம என்ன ஒரு சோதனை காலத்துல இறங்கிட்டோம். எங்கேயும் நம்ம மாறவும் முடியாது, மறையவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து கொண்டு நாம் என்ன விதமான விஷயங்களை, என்ன விதமான செயல்களை நம்ம செய்ய போறோம், எப்படி அஹ்சனுல் அமல் செய்ய போறோம், இல்ல அல்லாஹ்விற்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இப்ப மெயினா இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீப்புள் பிளீசிங். அதாவது நம்ம பேசக்கூடிய பேச்சு வந்து என்ன பண்ண, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடத்தைகள் எல்லாமே அல்லாவால் கண்காணிக்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுல மெயினா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதையே எழுதிக்கோங்க. செல்ஃப் அனாலிசிஸ் இல்லைன்னா சுய பரிசோதனை. சுய பரிசோதனைனா என்ன அப்படின்னா, இப்ப நான் கொடுத்திருக்கிறதெல்லாம் உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்க்க போறீங்க. நேரம், அதுக்கப்புறம் தொழுகை, இதெல்லாம் நான் எப்படி பண்றேன்? அல்லாஹ்வுக்காக பண்றேனா, இல்ல நான் வந்து எனக்கு மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றேனா, இது எப்படி அஹ்சனுல் அமலா மாத்தணும் அப்படிங்கிறத நீங்க பிளான் போட போறீங்க. அப்போ இந்த இடத்துல அஹ்சனுல் அமல் செய்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ். அப்போ சுய பரிசோதனை என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
புகாரில வந்து அலி பின் அபி தாலிப் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை உங்க பின்னாடியும் மறுமையும் உங்க முன்னாடியும் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு பதிவு செஞ்சு காட்டியிருக்காங்க. சோ மறுமை என்பது ஹிசாபிற்கான நேரம். ஹிசாப்னா என்ன சிஸ்டர்? கணக்கு. கணக்கு, கூலி. கூலி கொடுக்க மறுமையில போயிட்டானாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி கூலி. நன்மைனா நன்மை, தீமைனா தீமை. அப்போ அமல் செய்வதற்கு கிடையாது. துன்யா என்பது அமல் செய்வதற்கு, ஹிசாபிற்கு கிடையாது. புரிஞ்சுக்கங்க. சோ மறுமை என்பது ஹிசாப். நாம செஞ்சதுக்கு என்னமோ அதெல்லாம் கூலி. அன்னைக்குதான் வந்து கணக்கு தீர்க்கப்படும். அங்க போய் அமல் செய்ய முடியுமா? இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட கிடையாது. ஆனா இந்த உலகம் என்பது அமல் செய்வதற்காக தவிர கூலி வந்து நான் அதனால அடுத்தவங்கள்ட்ட போய் ஏய் நீ நல்லா நல்லா பேசுற நீ, அதனால நான் வந்து உனக்கு இப்படி நல்ல மார்க் கொடுக்குறேன், ஒரு வேலையே ஆகாதீங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போனா போதும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த உலகம் அமல் செய்யறதுக்கு அப்ப நம்மளை மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். அடுத்தவங்களுக்கு போய் நம்ம ஹிசாபு கொடுக்கணுங்கிற வேலையே கிடையாது. அடுத்தவங்க நல்லா இருக்காங்களா கூத்து இது பண்ணிருக்காங்களான்னு கூலி நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், பேசுறோம், வெளியில ஒரு இடத்துக்கு போறோம், படிக்கிறோம். அதே போல நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்ப எது பண்ணாலும் என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில அது வந்து வித்தியாசமான முறையில நம்ம எப்படி அஹ்சனுல் அமல் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரியும். திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லா வந்து அந்த சிஸ்டர் தைமேஜிபர் அப்படிதான் எடுத்திருப்பாங்க மெயினா. ஏன்னா நம்ம அதுல ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அவங்க சலாவை கொண்டு வருவாங்க, அது ஒரு அமல். ஆனா அந்த சலாவுல குவாலிட்டி, தன்மை முக்கியமா இல்லது குவான்டிட்டி, அளவு முக்கியமான்னு கேட்டா தன்மை தான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், நீங்க போய் சலான்னு எழுதிருக்கீங்களா, எவ்வளவு நேரம் நீங்க தொழறீங்க? இப்ப ஃபர்து ஒரு 4 ரக்காயத்து தொழுறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. முடிஞ்சிச்சுன்னா டைமர் போடுங்க, எவ்வளவு நேரம் தொழறீங்க. சரிங்களா? அந்த தொழக்கூடியதுல வந்து என்ன சூறா சொல்றீங்க? ஓகே. ரெண்டாவது, அந்த சூறால நான் தஜ்வீது படிச்சதுக்கான முயற்சி பண்ணிருக்கேனா, எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம பண்றேனா? ஓகே. மூணாவது, அதே போல அந்த சூறாவை நான் புரிந்து படிக்கிறேனா? நாலாவது, அஞ்சாவது, நான் அந்த சூறா சொல்றப்ப என்னுடைய கவனம் நினைவு எல்லாமே இங்க இருக்குதா இல்ல வெளியில இருக்குதா? ஆறாவது, நான் வந்து அதை பண்றப்போ அல்லாவிடம் என்னுடைய நெருக்கம் எப்படி இருக்குது? அதாவது நான் வந்து உலக விஷயங்களை பத்தி இது பண்ணாம என்னுடைய நெருக்கம் என்பது எப்படி இருக்கிறது? ஏழாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த முறைப்படி நான் வந்து தக்பீர் கட்டுறேனா, ருக்கு போறேனா, சுஜூது போறேனா அப்படிங்கிறது. எட்டாவது, நீங்க வந்து அதுல வந்து ஓதும் பொழுதே தஷஹுத் அத்தஹியாத்துக்கு இடையில முன் ஓதக்கூடிய துவாக்கள், அதே போல தஷஹுதுல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவாக்கள்னு சொல்லிட்டு நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சுன்னாவின் முறையில கத்து கொடுத்துருக்காங்க. இதுல நான் ஏதாவது ஓதுறேனா? அதே போல ஒன்பதாவது, இப்ப நம்ம தொழுகைன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இவ்வளோ கேட்டகரி இருக்கு அஹ்சனுல் அமலாக ஆகுவதற்கு. ஆனா நான் கேட்டா அல்லாஹ் என்னை வணங்குவதற்காக தான் என்னை படைச்சிருக்கா, நான் அதனால தொழுதுட்டு இருக்கேன். தொழுகிற என்ன தொழுகிற, என்ன தன்மையில தொழுகிற அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அதுதான் அஹ்சனுல் அமல் என்பதற்கு நம்ம கொண்டு போகும். அப்ப எனக்கு தெரியலையா, ஓகே, நல்ல ஒரு ஸ்காலரோட வீடியோ எடுத்து பாருங்க. ஷேக் அஜிமல் ஹக்கீமோடதுல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல எப்படி ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் தொழுவது, எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி வந்து கையை இங்க கட்டணும், எப்படி வந்து ருக்கு போகணும், எப்படி சுஜூது போகணும், என்ன சொல்லணும், என்ன துவா ஓதணும், என்ன இது பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஸ்காலர் இருந்தாங்கன்னா போங்க. ஓகே. சுன்னத்தான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப என்னுடைய தொழுகையை நான் சீர்படுத்துவதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சி எதற்காக? அஹ்சனுல் அமலாக மாறுவதற்கு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து குர்ஆனை படிப்பதன் மூலமாக மாற்றம் ஏற்படணுமே தவிர, தொழுதேன் வணங்குறதுக்கு கொடுத்தேன் வச்சேன் அப்படி கிடையாதுங்க. ஜகாத் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜகாத் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? பர்ஃபெக்டா கொடுக்கணும். அவனோட காசு, அவன் முழுக்குல இருந்து நமக்கு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம எப்படி பயந்து கொடுக்கணும்? என் காசுல நான் கொடுக்கறதுக்கு நான் முதலாளி கிடையாது, அவன் தான் முதலாளி, அவன் தான் அசீஸ், அவன் தான் மாலிக் இல்லைங்களா? அப்ப இது எல்லாத்துலயும் எடுங்க. நீங்க ஒரு நாளைக்கு என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து 10 விஷயம் நான் சொன்னேன், நீங்க எடுத்து ஒரு நோட்ல வந்து 2 பக்கத்தை கொண்டு வாங்குங்க. ஒரு நாளைக்கு சமைக்கிறதுல இருந்து, சமைக்கிறப்ப நான் பிஸ்மில்லா சொல்லி நான் சமைக்க ஆரம்பிக்கிறேனா? அது பண்றீங்களா? அஹ்சனுல் அமல் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல செய்யலையா, போடு, இன்டு மார்க் போடு. அடுத்து நான் எப்படி பிராக்டிஸ் பண்ண, எனக்கு மறந்து போகுது, ஒரு பேப்பர்ல எழுது, சமைக்கிறதுக்கு முதல் முன்னாடி ஒட்டி வை,
ஓகே, அடுத்து வா. பாத்ரூம் போறீங்க, எந்த கால் எடுத்து வைக்கணும்? இடது கால் எடுத்து வைக்கணும். துவா இது சொன்னீங்களா? அதுக்கா ஓகே, சொல்லல, எழுது. டோர்ல எடுத்து முன்னாடி சைட்ல மதுல ஒட்டி வை. மெமரைஸ் பண்ணு. ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விஷயங்களும் கணவன் கிட்ட பேசுறப்போ அவருக்கு குரலை உயர்த்தி பேசக்கூடாது, குரலை தாழ்த்தி பேசுங்க. ஈக்குவாலிட்டி எல்லாம் இங்க கிடையாது அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு மேலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாம் என்ன கொடுத்திருக்கான்? நிறைய இதை கொடுத்திருக்கான். நிறைய அவங்களுக்கு மேலதான் ஆக்சுவலா 2 பேரும் சமம்னு சொல்றதை விட அவங்களோட நிறைய நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாங்க. நம்ம எல்லாம் ஈஸியா போயிடலாம். கணவனுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு கற்பை காத்து குழந்தைகள் அமானிதத்தை பேணி இது பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு சொர்க்கம். தொழுகையை தொழுது நோன்பு வச்சிங்கனாலே முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லாம் அப்படியா? மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்க வெளியில ஓடி ஓடி. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே இதை செய்யறது விட்டு போட்டு எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் இழுத்து நமக்கு ஈஸியா கிடைச்ச சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அசல் அமல் செய்வதற்கு நிறைய பிளான் போடுங்க. சூப்பரா பிளான் போட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம வந்து குர்ஆன்ல வந்து பார்த்தோம், சுன்னாவுல பார்த்தோம் அப்படின்னா முதலில் படைத்த படைப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய அந்த அர்ஷ். அதற்கு பிறகு படைக்கப்பட்டது பேனை. அதுக்கு பிறகு அல்லாஹ் வானத்தையும் பூமியும் படைக்கிறான். அதுக்கப்புறம் மலக்குகளை படைக்கிறான், ஜின்களை படைக்கிறான். அதுக்கு பிறகு இன்னும் நிறைய விதமான படைப்புகள்லாம் படைக்கிறான். இது எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு இறுதியாக படைத்த படைப்பு என்பது மனித இனம். சரிங்களா? சோ இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சிறந்த ஒரு இதை வந்து இறுதியான ஒன்றுக்காக சேமித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த இறுதியாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த மனித படைப்பு என்பது மிகவும் சிறந்தது. எதற்கு? அல்லாஹ் இதுக்கு முன்னாடி படைச்ச எல்லாத்தையுமே, பறவைகள், விலங்குகள், ஜின்கள், மலக்குகள், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும், மரம் செடி கொடி எல்லாத்தையும் அல்லாஹ் யாருக்காக படைச்சிருக்கானா? மனுஷனுக்காக. இப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த படைத்த பிறகு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட போய் சொல்றாங்க, இன்னா ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. நான் வந்து இந்த மாதிரி நான் மனித இனத்தை படைச்சிருக்கேன், ஹலீஃபா இதுக்காக படைச்சிருக்கேன். அப்போ வந்து இப்லீஸ் அங்க வரான். வந்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எல்லாம் படைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மலக்குகள்கிட்ட சொல்லி எல்லாரும் சுஜூத் பண்ணுங்க. இப்லீஸை தவிர எல்லாரும் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஜின் அதுக்கப்புறம் மலக்கள் எல்லாருமே வந்து மனித இனத்துக்கு முன்னாடிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இறுதியான தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதியானவர். இறுதியான வேதம் குர்ஆன் இறுதியானது. இறுதியான உம்மா சிறந்த உம்மத்துக்கள் யாரு? உம்மத்தன் வசத்தன் நம்ம. அதே போல இறுதியான வீடு மறுமை என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் சிறந்தது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலே மனிதன் இறுதியாக படைக்கப்பட்டது என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் மற்ற எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்தை என்ன பண்ணனா? ப்ரிஃபர் பண்ணான், முன்னிலை கொடுத்தான் இல்லைங்களா? சோ இதுல நிறைய வழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, உடல் ரீதியாகவும் சரி, இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல் ரீதியாகவும் சரி, இந்த நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாத்துப்படி பார்த்தோம்னா மற்ற உயிரினங்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னா மனித இனத்திற்கு ஒரு சிறந்த முன்னுரிமையை தந்திருக்கான். சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ மலக்குகள், ஜின்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாத்தோட எப்படி, எதை கொண்டு? அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது மலக்குகளுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றினுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாஉலாயி. இப்ப என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட போய் கேட்கிறான், அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாஉலாயி, இந்த பேரெல்லாம் சொல்லுங்க. மலக்குகள் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேற எதுவும் தெரியாது. திருப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க, அம்பி ஊஹு அஸ்மாயிஹிம், ஆதமே இதனுடைய பெயர்களை சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எல்லா பெயர்களையும் சொன்னாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனுஷனை எது முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றால், அவன் இறுதியாக படைக்கப்பட்டாலும் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் என்பது அவனை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சோ அந்த அறிவு நமக்கு இருக்குதா? இது வந்து கள்ளக்கெல்லாம் பேசினா அறிவு இருக்குதான்னு கேட்டா அந்த இதுல கேட்கல. அதாவது தீனை புரிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அறிவு நம்மிடம் இருக்கிறதா? சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சொல்ற அல்லாஹ் திரும்பியும், இந்த வாழ்க்கை என்பது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனுல் அமல. அப்போ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கான், கை கொடுத்திருக்கான், யோசிக்கக்கூடிய திறன் கொடுத்திருக்கான், காலு கொடுத்திருக்கான், ஒரு உரிமையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கான். அதுல இருந்து நம்ம எண்ணத்தை கொண்டு வரோம், அதுல இருந்து நம்ம எண்ணத்தை உருவாக்குறோம், அதுல இருந்து நம்ம எண்ணத்தை வந்து செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல என்ன சொல்ற பார்த்தானா, இதுக்காக நான் இந்த இந்த தேர்விற்காக, இந்த அரசியல் அமல்ல ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய இதெல்லாம் எங்க இருக்கு, நான் என்ன எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அல்லாஹ் குர்ஆன்ல மெயினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சு என்ன சொல்றான்னா, இந்த உலகத்திற்கு என்ன பண்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்ணா, மரணத்துல இருந்து வாழ்க்கையை கொடுத்தான். பிறகு என்ன பண்ணா, ஜன்னாவில கொண்டு போய் விட்டான், அவங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன சொன்னா, நீங்க இங்க சந்தோஷமா ஃப்ரீயா இருங்க. ஃப்ரீவில் எப்படி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்குவாஹா, அது மாதிரி அவங்களுக்கு நீங்க போய் ஃப்ரீயா இருங்க. ஆனா என்ன பண்ணா, அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு குர்ஆன்ல கட்டளைகள் போட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு கொடுத்த ஒரே கட்டளை, இதுல இருக்கிறத மாத்திரம் சாப்பிடாதீங்க, ஆனா நல்லா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதே போல உங்களுடைய எதிரியாகிய ஷைத்தானையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லிட்டான். குர்ஆன்ல நமக்கும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கான், இதுதான் கமாண்ட்ஸ், இதை மாத்திரம் நீங்க பின்பற்றுங்க. மித்தபடி உங்க வாழ்க்கை நல்லபடியா, கார்ல போறியா, ஹஸ்பண்டோட இருக்கியா, குழந்தைங்களோட இருக்கியா, டூர் போறியா, கல்யாணம் போறியா, என்ஜாய், நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணாம இருக்கோமா, நல்லா என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்ணுங்க. அல்லாஹ்வினுடைய வரையறைக்கு உட்பட்டு. அதேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, மனைவி கொடுத்துட்டான், நல்லா ஜன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி கொடுத்துட்டான். இந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாதீங்க, ஷைத்தான டெம்ட் ஆயிடுறாங்க. நமக்கும் அல்லாஹ் சொல்றது ஷைத்தான் வழியை பின்பற்றிடாதீங்க. இததான் அப்படியே அங்க இருக்கக்கூடிய அதே தான் நம்ம தந்தையோட சாயல்களை தான் நமக்கும் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் தெரிந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சிறிய தவறை பண்ணாங்க, அதற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை பொறுத்ததுதான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதேதான் நமக்கு அறிவை கொடுத்திருக்கான், நேர் வழியை கொடுத்திருக்காங்க குர்ஆனின் மூலமாக, அதை பின்பற்றுவதற்கான திறமைகளை, ஆற்றல்களை கொடுத்திருக்கான். அதற்கு பிறகு நம்மளை சோதனைக்கு உட்படுத்தி இருக்கான். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் அவங்க தடுத்ததை அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதனால தோத்துறல, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனுல் அமலா, அதுக்கப்புறம் திருப்பி கத்துக்கிட்டாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க, திரும்ப என்ன பண்ணாங்க, வந்தாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இதுதான் லைஃப் தான் நம்மளுடைய இது. சோ பெஸ்ட் சாய்ஸ், நம்ம கோபமா இருக்கிறப்போ, நம்ம சந்தோஷமா இருக்கிறப்போ, நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறப்போ, இல்ல நான் ரொம்ப வந்து சோர்வா இருக்கிறேன், இல்ல நான் வேலையில இருக்கேன், என் பேச்சுல இருக்கேன், நடந்துட்டு இருக்கேன், துணி உடுத்திட்டு இருக்கேன், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ரோல் மாடல் அமைச்சிட்டான். லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்தன் ஹஸனா, சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும், எப்படி அழகா இருக்கும், எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான, நம்ம அடுத்த மனுஷங்களை வந்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துக்கிடுங்க, தெரியுங்களா? அவங்களுடைய செயல்கள் அழகானது பாருங்க. அவங்க வந்து அவங்கள மக்கள் யாராவது வந்து வேதனைப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா படுத்தினாங்க. அவங்க சோர்வா இருந்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா இருந்தாங்க. அவங்க பசியோட இருந்தாங்களா, ஆமா இருந்தாங்க. அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டதா, ஆமா இழப்புகள் ஏற்பட்டது. அவங்களுக்கு வெற்றி கிடைத்ததா, ஆமா வெற்றி கிடைத்தது. அவங்களுக்கு வந்து நேரம் வந்து அவங்க கொடுக்கப்பட்டதா, அவங்களுக்கு குறிப்பிட்ட தவணை, ஆமா அவர்களுக்கும் நேரம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா, குடும்பம் இருந்ததா, இருந்தது. பிரச்சனைகள் இருந்ததா, இருந்தது. குடும்பத்துல இருந்ததா, இருந்தது. எல்லாமே இருந்ததுங்க, டெஃபினெட்லி இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து என்ன தேர்வை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளைகளை எப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தாதான் செய்ய முடியும், சும்மா கொடுத்துட்டா செய்ய முடியாது. நீங்க நல்லாவே தெரியும் எல்லாருக்கும், இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் கரிக்குலம்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போய் சும்மா வெறுமனே வந்து பாடத்திட்டத்தை இது இது இப்படி இப்படின்னு வாட்சி நடத்துறதை விட, அந்த பிராக்டிக்கல் செஷன் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிராக்டிக்கல் செஷன், அதை அப்படியே கண்ணு முன்னாடி செஞ்சு காமிப்பாங்க. என் பிள்ளைங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு பாடம் நடத்துனாங்கன்னா அப்படின்னா, அந்த இதை வந்து வேதியியலோ இதெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லேப்ல போய் இதெல்லாம் இப்படி பண்ணணும், இது கலக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. அவனுக்கு அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், படிக்கிறது மனப்பாடம் பண்றதை விட. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா அதனுடைய அந்த உத்வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குர்ஆனை கொடுத்தாலும் வார்த்தைகளா, அந்த குர்ஆனை எப்படி வாழ்றதுங்கிறத முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. சோ இன்ஷா அல்லாஹ் அந்த வழிமுறைப்படி நம்ம வந்து நடக்கணும். இன்னும் அதிகமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் 2வது வசனத்துல நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3வது வசனம் போலாம். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சோ இன்ஷா அல்லாஹ்
நம்ம எல்லாரும் பிளான் போடுங்க. தயவு செய்து ஒரு பயானம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாம எடுத்து உங்களுடைய டயர்ட்னஸ்லயும் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலுக்கு இடையிலையும் ஒரு நோட்டு போட்டு அதை எழுதி என்னோட அமலை நான் எப்படி அஹ்சனுல் அமலா மாத்தணும், அதுதான் இந்த குர்ஆனினுடைய நோக்கம், இந்த வசனத்தினுடைய நோக்கம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை உணர்ந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினானா அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய பார்வைக்கு உண்மையானவர்களாக அவனுடைய கணக்கில் நம் நன்மை எழுதப்படக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருப்போம். நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நன்மையை நினைத்துட்டு கணக்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்கி வைப்பான். அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரணும், நம்ம நேரத்துல பரக்கத் செய்யணும், நமக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற துவாவோட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.